Please turn your Bibles to Timothy chapter 3 verse 1. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகார வசனம் 1க்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மை உள்ள வார்த்தை. It is trustworthy statement. If any man aspires to the office of overseer, it is a fine work he desires to do. கர்த்தருடைய குடும்பமாகிய திருச்சபையை நடத்த வேண்டும் என்றால், தேவனுடைய குடும்பத்தை ஒருவர் நடத்த வேண்டும் என்றால் தேவ புருஷன் தான் நம்மளுக்கு தேவை. We need the man of God to run, to lead, to feed the household of God. கர்த்தருடைய குடும்பத்தை, திருச்சபையாகிய கர்த்தருடைய குடும்பத்தை யாராவது நடத்த வேண்டும் என்றால் அதற்கு கர்த்தருடைய ஒரு புருஷன் அல்லது கர்த்தருடைய மனுஷன் தேவை. கர்த்தருடைய புருஷன் அல்லது தேவ மனுஷன் இல்லாமல் தேவனுடைய குடும்பத்தையும் தேவனுடைய சபையை நடத்த வாய்ப்பில்லை. கர்த்தருடைய குடும்பம் என்பதன வார்த்தை 3ஆம் அதிகார வசனம் 15 ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. 3:15 தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய வீடு, தி ஹவுஸ்ஹோல்ட் ஆஃப் காட், தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். Do you take it easy when you lead your family? How could the leaders of the church take very easy leading God's churches? கர்த்தருடைய குடும்பமாகிய திருச்சபைகளை ஊழியக்காரர்கள் நடத்துவது தமாசாக எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனா அவங்க குடும்பத்தை நடத்தும்போது மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். They're so conscious, aware when they lead their own family. But when it comes to the church, God's family, they become mockers. கர்த்தருடைய குடும்பத்தை நடத்தும் போது ரொம்ப தமாசாக வேடிக்கையாக ஊழியக்காரர்கள் எடுத்துக்கொள்கிறார். ஆனா தங்களுடைய குடும்பம், தங்களுடைய மனைவி, தங்களுடைய பிள்ளைகளை நடத்துவது விஷயத்துல மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறார். கர்த்தருடைய குடும்பம் ஒரு ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஜோன் கிடையாது, ஒரு விளையாட்டு ஆடிட்டோரியம் கிடையாது. கர்த்தருடைய குடும்பம் என்பது கூத்தாடுற ஒரு இடம் கிடையாது. கர்த்தருடைய சபை என்பது கர்த்தருடைய குடும்பம். ஒரு குடும்பத்துல ரத்தத்தின் உறவின் அடிப்படையில் எப்படி பிள்ளைகளும் கூட பிறந்தவர்களும் பெற்றோர்களும் எல்லோரும் அடங்கி இருக்கிறார்களோ அதே போல கர்த்தருடைய குடும்பத்திலே இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் பிதா என்பதான ஒருவர் இருக்கிறார். அவர் தம்முடைய நித்திய குமாரனாகிய இயேசுநாதரை போலவே அவருடைய குடும்பத்தில் ஒரு விசுவாசி, ஆண் அல்ல, பெண் அல்ல, எந்த விதமான அடிமை அல்ல, சுயாதீனன் அல்ல, யூதன் அல்ல, கிரேக்கன் அல்ல என்று வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் கிறிஸ்துவின் ஜீவனை கொடுத்து பெற்றெடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை, மினிஸ்டர்ஸ், லீடர்ஸ் ஏற்படுத்துகிறார். ஆனா இன்றைக்கு நாம் பார்க்கிற ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய குடும்பத்தை நடத்துவது வித்தியாசமாக இருக்கும், தங்களுடைய குடும்பத்தை நடத்துவது வித்தியாசமாக இருக்கும். தங்களுடைய குடும்பம் என்று வரும் பொழுது ரொம்ப அதிக கவனிப்பா இருப்பார்கள். தேவனுடைய குடும்பம் என்று வரும் பொழுது வேடிக்கையும் கவன குறைச்சலும் சோம்பேறித்தனமும் ஊதாரித்தனமாய் சுத்துவதும் இப்படியாப்பட்ட ஒரு பழக்க வழக்கங்களை சபையிலே ஊழியக்காரர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தை நடத்த சொல்லுங்க பார்ப்போம். நடத்த மாட்டார்கள். 3:1 வாசிக்கிறேன். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். It is job, it is work. வேலை எது?
ஓவர்சியர், கண்காணிப்பின் ஊழியம் செய்கிற ஊழியக்காரன். கண்காணிப்பு என்பதான வார்த்தையை குறித்து போன வாரத்திலே ஆழமாக உங்கள் மத்தியிலே சொல்லி முடித்தேன், அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை. இன்றைக்கு மறுபடியும் கண்காணிப்பை குறித்தான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லாமல் இன்னொரு முக்கியமான காரியத்தை ஒன்றில் அடங்கியிருக்கிறதை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க கர்த்தரோட உதவினாலே பிரயாசப்படுவேன். அது வேலை. கண்காணிப்பு என்பது ஒரு வேலை. அது நடனம் ஆடுற, அது ஒரு சினிமா கடத்த காரியம் அல்ல. ஊழியம் என்பது ஊழியக்காரன் நடத்துவது. அது ஒரு அத்லீட்டிக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் கடத்த காரியமும் அல்ல. ஓவர்சியர் அல்லது கண்காணிப்பு என்பதான விஷயம் வரும் பொழுது அது ரொம்ப நோபல், ஹைலி ரெப்யூட்டட், டிக்னிஃபைட் டாஸ்க். கனம் பொருந்தின விலை உயர்ந்த ஒரு வேலை அது, கண்காணிப்பு வேலை என்பது. ஆனா அதை ஊழியக்காரர்கள் ரொம்ப மட்டமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். முதலாவது, கண்காணிப்பு வேலை விரும்பத்தக்கதான அதிகாரம் யார் அருளுகிறது? Who authorized a person to desire to become an overseer? கண்காணிப்பு ஊழியக்காரனை மாறத்தக்கதான அந்த விருப்பத்தை அதிகாரப்பூர்வமாய் யார் அருளுகிறது என்பதை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். The patent for the desire to the office of an overseer. Who authorized it? Who patently authorized it? That anybody can become, any man can become an overseer if he desire. யார் அதிகாரப்பூர்வமாய் அது சொன்னது? எந்த புருஷனாலும் கண்காணிப்பின் ஊழியத்தை விரும்பினால், வேலையை விரும்பினால் தாராளமாக அவன் கண்காணி ஆளா என்று யார் அதிகாரத்தை கொடுத்தது? நீங்கள் டாக்டர் ஆகணும்னு விரும்பினால் நீங்க ஆயிடுறீங்களா? நீங்க ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு விரும்பினால் நீங்கள் ஆயிடுறீங்களா? நீங்க ஒரு டெக்னீஷியன், நீங்க ஒரு மெக்கானிக் ஆகணும்னு சொன்னா விரும்பினா ஆயிடுறீங்களா? விருப்பம் இருக்கலாம், ஆவறதுக்கு சாத்தியம் இல்லை. You may desire, you cannot. நல்ல வைத்தியர்கள் மருத்துவத்தை கொடுக்கும் பொழுது நான் ஒரு வைத்தியனாக விரும்புகிறேன் என்று நீங்கள் விருப்பம் கொள்ளலாம், ஆனால் வைத்தியனாக வாய்ப்பில்லை. Government certainly take an action. ஆனா இந்த இடத்துல கண்காணிப்பு வேலை என்று சொல்லும் பொழுது ஊழியக்காரன் என்பதான ஒரு ஊழியத்தை பத்தி, வேலையை பத்தி சொல்லும்போது மாத்திரம் யாரு வேண்டும் என்றாலும் விரும்பினவர்கள் வரலாம் என்று இந்த இடத்துல வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலி யார் அது அதிகாரத்தை கொடுத்தது? கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது என்னது? உண்மையான வார்த்தை, பிஸ்டாஸ் லோகோஸ். ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. இது உண்மையான வார்த்தை. என்னது? கண்காணிப்பின் வேலையை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அது உண்மையான வார்த்தை. என்ன அர்த்தம் அதுக்கு? பிஸ்டாஸ், ஃபெய்த், லோகோஸ், ஃபெய்த்ஃபுல் வேர்ட், விசுவாசம் உள்ள வார்த்தை. எது? கண்காணிப்பின் வேலையை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் என்ற அந்த வார்த்தை விசுவாசம் உள்ள வார்த்தை தான் சொல்லப்பட்டுகிறது. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாத வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றது. 1:15 chapter 1 verse 15. Again you'll see the same phraseology there. 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை என்னது? உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவர்களில் பிரதான பாவினான். உண்மை என்ற வார்த்தை மறுத்து பிஸ்டாஸ் லோகோஸ். அப்போ உலகத்திலே இயேசுநாதர் பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார் என்பதான வார்த்தை உண்மைன்னு சொல்றதுக்கான மீனிங் என்ன? What do you mean by it? அது உண்மையான வார்த்தை. The patent that we have. கண்காணிப்பு ஊழியத்தை விரும்புகிறவன் கண்காணி ஆகலாம் என்பதான அதிகாரத்தை கொடுத்தது the body of truth. பிஸ்டாஸ் லோகோஸ், உண்மையான வார்த்தை என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியம் அந்த ஒரு அதிகாரத்தை விரும்புகிறவனுக்கு
அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியம் கொடுக்குது. அது pistos o logos, this from faith, from the body of truth, the whole body, the whole counsel of God gives patent you to become an overseer if you desire on it. நீ கண்காணி ஆகலாம் என்பதன் விருப்பம் உனக்கு உண்டானால் வேத வாக்கியம் ஒட்டுமொத்த ஆரோக்கியமுள்ள உபதேசம் அந்த ஒரு அதிகாரத்தை உனக்கு அருளுகிறது. உங்களில் ஒருவன் போலீஸாக விரும்பினால் வெறும் காக்கி சட்டை மாத்திரம் போடக்கூடாது. வேற என்ன பண்ணும்? உங்கள் ஒருவன் ஆர்மியில மிலிட்டரி ஆகணும்னாக்கா வேற மிலிட்டரி துணி போட்டா மாத்திரம் ஆகாது. வேற என்ன பண்ணும்? As you become part and parcel of in that occupation, you have to receive complete paraphernalia. எந்த ஒரு தொழிலுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கிறீர்களோ அந்த ஒட்டுமொத்த தொழிலையும் நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். எந்த வேத வாக்கியம் நீ கண்காணிப்பாகலாம் என்ற வேதம் சொல்லி இருக்கிறதோ அந்த ஒட்டுமொத்த வேதத்தையும் நீ அங்கீகரிக்க வேண்டும். வெறும் கண்காணிப்பு ஆற ஊழியத்துல மாத்திரம் போய் உட்கார்ந்துக்குன்னு எந்த வேத வாக்கியம் உனக்கு அனுமதி கொடுத்ததோ அந்த வேத வாக்கியத்தை ஓரமா தள்ளி வைக்க முடியாது. Don't set aside the counsel, the whole counsel of God. கர்த்தருடைய ஒட்டுமொத்த சத்தியத்தை ஓரமா ஒதுக்கி வச்சு நான் ஒரு ஊழியக்காரன் என்று மாத்திரம் நீ சொல்ல முடியாது. எந்த வேத வாக்கியம் நீ கண்காணிப்பின் ஊழியத்தை விரும்பினால் வரலாம் என்று சொல்லுச்சோ அந்த முழு வேத வாக்கியத்தையும் நீர் அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஒரு போலீஸ் ஆனால் போலீஸுடைய ஒட்டுமொத்த சட்ட திட்டங்களை நீ கடைபிடிக்க வேண்டும். பிடிச்சுக்கணும் எல்லாத்தையும் அங்கீகரிக்க வேண்டும். ஒரு ஆர்மியில போன காலத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சட்ட திட்டங்களை பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் அங்கீகரிக்க வேண்டும். வெறும் எனக்கு அந்த ஒரு உடை மாத்திரம் தேவை, வெறும் எனக்கு அந்த அதிகாரம் மாத்திரம் தேவை, வெறும் ஏதாவது ஒன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. எடுத்தால் கம்ப்ளீட்டா எடுக்கணும். Okay. விசுவாசமுள்ள வார்த்தை. யாராவது கண்காணிப்பின் ஊழியத்தை விரும்பினால் தாராளமாக வரலாம். விசுவாசமுள்ள வார்த்தை, அதுல எந்த தடையும் இல்லை. விசுவாசமுள்ள வார்த்தையின் அர்த்தமே வேத வாக்கியம் உனக்கு அதிகாரப்பூர்வமாய் அனுமதி கொடுக்குது, நீ ஊழியக்காரனா வரலாம், எந்த ஆண்கள் அதை விரும்பினாலும். axiomatic truth அது actually. இன்றைக்கு ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களை நான் ஆழமா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். You see two desires in verse 1. ரெண்டு விருப்பங்கள் நீங்கள் வசனம் 1ல பார்க்கிறீர்கள். அது மாத்திரம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அன்ஃபோல்ட் பண்ணி வசனம் 1 நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்த வாரத்திலிருந்து descriptive qualification for a person who desires. கண்காணிப்பை விரும்புகிறவன் முதலாவது விருப்பம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இரண்டாவது வாட்டி. It is a trustworthy statement. If any man aspires to the office of overseer, it is a fine work. He desires, desires. இங்கிலீஷ்ல வித்தியாசமா வரும். அங்க சொல்லப்படுற ரெண்டு விருப்பங்களுக்கும் ரெண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு. இங்க தான் நீங்க பெரிய ஒரு குழப்பமான காரியத்தை சரி செய்து கொள்ள முடியும். முதலாவது, அந்த இரண்டு விருப்பங்கள் என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்வதற்கு முந்தி அந்த இரண்டு விருப்பங்களை who spring ups, அந்த இரண்டு விருப்பங்களை உள்ளத்தில் உதிக்க செய்கிறது யாரு? விருப்பங்கள் உங்களுக்கு தானா வராது, அது யாராவது ஒரிஜினேட் பண்ண வேண்டும். கண்காணிப்பின் நல்ல வேலையை விரும்புகிறவன் அந்த விருப்பத்தை கொண்டு வருகிறது யாரு? அது ரெண்டு விதமான விருப்பம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. Two desires you find because two different words occurred. ரெண்டு விதமான பதங்கள் அங்க போடப்பட்டிருக்கிறது. ரெண்டு விதமான விருப்பங்கள் என்பதன் வார்த்தைக்கு அர்த்தம். அந்த விருப்பத்தை கொண்டு வருவது யாரு? Apostle Paul?
சில பேர் சினிமாவை பார்த்தா சில சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் பார்த்தோம் நம்ம அவங்கள போல ஆகிறதுக்கு மிமிக் பண்ண ட்ரை பண்றோம். யூ சிமுலேட், ரைட்? அந்த ஹீரோ போல மிமிக் பண்றோம், இந்த ஹீரோ போல ஹீரோயின் போல மிமிக் பண்றோம். கண்காணி ஊழியம் செய்கிற ஊழியக்காரனை பார்த்து யாருன்னா விருப்பம் கொள்றாங்களா இங்க? அந்த மாதிரி யார் அந்த விருப்பத்தை கொடுக்கறதுங்க? அப்போஸ்தலனாகிய பவுலா, சுவிசேஷகனாகிய தீமோத்தேயுவா, அல்லது கர்த்தரா? யார் இங்க அந்த விருப்பத்தை தருது? Who springs up this desire? This desire is originated by work itself. இங்க சொல்ல போற அந்த கண்காணிப்பின் வேலையே அந்த ஒரு விருப்பத்தை உள்ளத்திலே அதிகமாய் உருவாக்குகிறது. Let me unfold it. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை, அந்த நல்ல வேலையை குறித்து கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கலோஸ் என்பதன வார்த்தையை பற்றி நான் உங்களுக்கு ஒரு 15 வாரத்துக்கு முன்னாடி நான் அதை அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். கலோஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அகாதாஸ். அகாதாஸ் இஸ் ஆல்சோ குட், கலோஸ் ஆல்சோ இஸ் குட். ரெண்டுமே நல்லதுன்ற வார்த்தை தான். கலோஸ் என்ற வார்த்தை இங்க போடப்பட்டிருக்குது. கலோஸ் என்பதன வார்த்தைக்கு அர்த்தமும் நல்லது தான், அகாதாஸ் என்பதன வார்த்தைக்கு அர்த்தமும் நல்லது தான். ஆனால் ஒரே பதங்கள் இருந்தாலும் அர்த்தங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அகாதாஸ் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் நல்ல கேரக்டர். கலோஸ் என்பதான கிரேக்க வார்த்தைக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். 2ஆம் அதிகாரம் வசனம் 10 ஸ்திரீகளை பத்தி பேசும் பொழுது ஆழமாய் பேசியிருக்கிறேன். தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும், அந்த வார்த்தை பாவனிங்க, நற்கிரியைகள். அகைன் எர்கோன் அகாதாஸ், எர்கோன் அகாதான் என்பதான கிரேக்க வார்த்தை அங்க போடப்பட்டிருக்கும். நற்கிரியைகள், குட் ஒர்க்ஸ். ஆனா பரவாயில்ல 3:1 வாசிக்கும் பொழுது கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை. 3:1 சொல்லப்படுற அந்த நல்லது என்பதன வார்த்தைக்கு கலாஸ் என்பதான கிரேக்க வார்த்தை போடப்பட்டிருக்கு. 2:10 நல்லது என்பதன வார்த்தைக்கு அகாதாஸ் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கும். அகாதாஸ் வார்த்தைக்கு குட் கேரக்டர், நல்ல சுபாவம், ஸ்திரீகளை பத்தி மேல பேசப்படும் பொழுது. ஆனா 3:1 இப்போ நல்லதுன்ற வார்த்தை போடப்பட்டிருக்கு. நல்ல கேரக்டர் பத்தி பாயிண்ட் அவுட் பண்ணல, அழக பத்தி பேசப்பட்டிருக்கு. அப்ப ஆசை உருவாக்குறது எது? விருப்பத்தை உருவாக்குறது எது? ஊழியக்காரனா அல்லது ஊழியமா? விருப்பத்தை உள்ளத்தில் உருவாக்குறது எது? கலாஸ், எர்கான், நல்ல வேலை. அந்த வேலை ரொம்ப நல்லதா இருக்கிறதுனால தான் அந்த வேலை மீது ஆசை உண்டாகுது. எந்த வேலை ரொம்ப நல்ல வேலை? ஏன்னா அந்த வேலை அழகான வேலை, கனப்பொருந்தின வேலை, பரிசுத்தமுள்ள வேலை, உண்மை உள்ள வேலை. ஆனா நோ ஜாப் செக்யூரிட்டி. அந்த வேலைக்கு செக்யூரிட்டி கிடையாது. பட் பியூட்டிஃபுல், நோபல், dignified, reputed, sacred, sanctified. This job. இந்த கண்காணிப்பு வேலை ஏதோ ஊழியக்காரனை பார்த்து வருகிற விருப்பம் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து வருகிற விருப்பம் அல்ல. அந்த கண்காணிப்பு ஊழியத்தை பார்த்து வருகிற விருப்பம். How? வசனம் 2-4 வரைக்கும் நான் குயிக்கா வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் 5-6. எதற்காக இந்த ஊழியத்தை பார்த்த உடனே விருப்பம் வருகிறது? ஊழியக்காரனை பார்த்து விருப்பது கிடையாது. ஊழியக்காரன் இந்த ஊழியத்திற்கு ஏற்றபடி இருந்தால் கண்டிப்பா விருப்பம் வரும். ஆனால் உள்ளத்திலே விருப்பம் உதிக்கிறதுக்கான காரணமே ஊழியம் ரொம்ப அழகா இருக்கும். கண்காணிப்பின் ஊழியம் என்பதான அந்த வேலைக்கு தெரியுமா? அந்த வேலை ரொம்ப பார்க்கவே கவர்ச்சிகரமா இருக்கும். நீங்கள் கவர்ச்சிகரமான பழங்களை பார்க்கும் பொழுது, கவர்ச்சிகரமான உடைகளை பார்க்கும் பொழுது நீங்க எப்படி ஆட்டோமேட்டிக்கா அந்த பார்வைக்கு இன்பமானவைகளை கர்த்தர் உண்டாக்கினார்,
சர்ப்பமானது அந்த பழத்தை காட்கும் பொழுது அவள் பார்வைக்கு அது புத்தியை தெளிவிக்கிறதும். அந்த மாதிரி கர்த்தருடைய இந்த கண்காணிப்பு என்பதான ஊழியத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய அழகு, அதனுடைய மகிமை, அதனுடைய நல்ல பலாபலன்களை, அதோட நல்ல பிரதிபலன்களை கொஞ்சம் உற்று பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்காணிப்பின் வேலையை செய்யலான்ற ஒரு விருப்பம் உள்ளத்துல உண்டாகிறது. ஆனா 2 விதமான விருப்பம் வரணும், ஒரே மாதிரி ஒரு விருப்பம் வரக்கூடாது. 2ல இருந்து வாசிக்கிறேன். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதையுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் சமத்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை மூணறிக்க பார்க்கும் பொழுது இந்த ஊழியம் பர்சனலா தனிப்பட்ட ஒருவனுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லப்படுது. வசனம் 3 நாள் நீங்கள் வாசிக்கும் பொழுது செல்ஃப் பர்சனல் பியூரிஃபிகேஷன். எது? இந்த கண்காணிப்பின் ஊழியம். ஊழியக்காரன் கிடையாது, கண்காணிப்பின் ஊழியம். பர்சனலா யாரெல்லாம் அது விருப்பம் கொண்டு போறாங்களோ, தனிப்பட்ட ஆளுக்கு ஏதோ பெரிய விஷயம் பண்றது. 4 பார்க்கும் பொழுது தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும். கண்காணிப்பு என்பதன ஊழியம் அதை விரும்புகிறவன் மாத்திரம் சுத்தம் பண்ணுவது கிடையாது, தகுதிப்படுத்துவது கிடையாது. தன்னுடைய குடும்பத்தையும் தகுதிப்படுத்துகிறது, தன்னுடைய மனைவியை தகுதிப்படுத்துகிறது, தன்னுடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்துகிறது. கீழே பாருங்கள், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமா இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் அப்ப இந்த நல்ல வேலை எங்க ஆரம்பிக்கப்படுது? Where it begins? First self. It begins at me. நீங்க விரும்பினால் இதோட துவக்கம் எங்க தெரியுமா? உங்ககிட்ட இருந்து தான். வசனம் 2-3 சொல்லப்படுற ஒட்டுமொத்த அருமையான குவாலிஃபிகேஷன் சொல்லப்படுறது பாருங்க. அந்த 2-3 வசனங்களுடைய நிறைவு இந்த ஊழியத்திற்கு அடுத்த தகுதியான காரியங்கள் அது உங்களுக்குள்ளாக ஏற்படுத்தும். 2வது your family. உங்க ஃபேமிலியில் இருக்கிற உங்களோட பசங்க, உங்களோட வைஃப், உங்க கூட பிறந்தவங்க. Therefore இந்த மகிமையான கண்காணிப்பின் ஊழியம் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நன்மையான ஒரு ஊழியத்தை செய்கிறபடியால் இதுக்கு 2 விதமான விருப்பம் எழும்புகிறது. எந்த காரணத்துக்கு கொண்டு ஊழியக்காரர்களை பார்த்து விரும்பக்கூடாது. ஆமா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். Just you follow me as I follow my Lord Jesus. Portrayal, prototype, example. ஊழியக்காரன் எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டும். ஆனால் ஊழியக்காரன் ஆவதற்கு அவனை கவர்ச்சிகரமா இழுப்பது என்ன தெரியுமா? அந்த ஊழியம் தான். Ministry itself draws you, not the minister. அதனால அந்த ஊழியக்காரர்களை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணினாக்கா, ஊழியக்காரர் எப்ப நான் பாவத்தில் விழுந்துட்டாக்கா உங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் அக்திபாரத்தோடு இடிக்கப்படும். எந்த ஊழியக்காரன் நீங்க பார்த்து முன்மாதிரியை வச்சு அவரை போல் நான் ஊழியக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஊழியத்தின் எண்ணத்தோடு ஊழியக்காரன் ஆகக்கூடாது. ஊழியக்காரன் விருப்பம் கொள்ளுவது ஊழியத்தை. குட் ஒர்க். அந்த ஊழியத்தை நீங்க கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு விருப்பம் உண்டாகும். அது அவ்வளவு அழகான டாஸ்க். அது ஃபர்ஸ்ட் என்ன சுத்தம் பண்ணுது, என்ன சுத்தமா வைக்குது அந்த வேலை. 2வது மனைவியை சுத்தப்படுத்துது, பிள்ளைகளை சுத்தப்படுத்துது. அப்புறம் தான் அடுத்தபடி எங்க போகுது? கர்த்தருடைய குடும்பமாகிய திருசபை. superior. God's family is always superior to our earthly family, but we people make inferior. கர்த்தருடைய குடும்பத்தை மட்டமாக்கி நம்முடைய குடும்பத்தை தூக்கி வச்சிடறாங்க. நம்ம குடும்பம் பார்க்கிலும் கர்த்தருடைய குடும்பம் உயர்ந்திருக்கிறது. ஆகியால் தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவும் அதுக்கு உயர்ந்த கன பொருந்தின மேலான குடும்பமாகிய தேவ குடும்பத்தை நடத்த வாய்ப்பில்லை.
சோ விருப்பத்தை உள்ளத்திலே அதிகப்படுத்துவது எது? ஊழியக்காரன் அல்ல, கண்காணிப்பு ஊழியம் செய்கிறவரை பார்த்தல்ல நமக்கு அந்த விருப்பம் வர வேண்டியது. கண்காணிப்பு என்பதான ஊழியத்தை பார்க்கும் பொழுது. ஆல்ரைட், ஜஸ்ட் இன்னைக்கு அந்த 2 விதமான விருப்பங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன் மோர் டைம். 3ஆம் வசனம் 1, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். ஃபர்ஸ்ட் சொல்ல போற அந்த நல்லது என்பதன வார்த்தைக்கு ஒரேகமாய். இதே ஒரேகமான்ற வார்த்தை நெகட்டிவாவும் பாசிட்டிவாவும் சொல்லப்பட்டிருக்கும். அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை அது. அதனால தான் அங்க நிறுத்திக்கிறேன் நான் இன்னைக்கு. இந்த ஒரேகமாய் என்பதான விருப்பம், முதலாவது விருப்பத்திற்கு இருக்கிற அர்த்தத்தை சொல்லுகிறேன். 2வது விருப்பத்திற்கு அப்புறமா சொல்றோம். முதலாவது என்ன? ஒரேகமாய் என்பதான விருப்பம் என்பதான வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை போடப்பட்டிருக்குது. அதே வார்த்தை 6:10 போட்டிருக்கோம். கொஞ்சம் அங்க போங்களேன். 16. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உறவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பசங்க என்ன வருது? பண அந்த ஆசை என்ற வார்த்தையும் ஒரேகமாய் இங்க நெகட்டிவா சொல்லப்பட்டுக்குது. வெரி நெகட்டிவ் கனோட்டேஷன் எங்க 6:10. ஆனா அதே எரேகோமா என்ற ஆசை என்பதன வார்த்தை 3:3 சொல்லப்பட்டுக்குது. கண்காணிப்பை விரும்புகிறவன், கண்காணிப்பை ஆசைப்படுகிறவன். என்ன அதற்கு அர்த்தம்ன்றதுக்காக தான் நாங்க போயிட்டு வந்தோம். இப்போ அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அங்க பண ஆசையை பத்தி பேசுறாரு இல்லையா? 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. பண ஆசை இருக்கிற நீங்க என்ன செய்வீங்க? What do you do if you have a nature of loving money? Or we lovers of money, what we do when we see money? பணத்தை பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம்? அர்த்தத்தை சொல்ற ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு அப்போஸ்தலனாகிய பவுல். தேவாவினால் ஏவப்பட்டு பண ஆசை இருக்கிற நமக்கு பணத்தை பார்த்தால் என்ன தோணும்? எடுக்கணும்னு தோணும். சேம் மீனிங். ஒரேகோமா என்பதன் வார்த்தைக்கு just grasp it, எடுத்துக்கொள். கண்காணிப்பின் வேலையை விரும்புகிறேன், சீக்கிரம் பிடத்தை எடுத்துக்கோ. எக்ஸாக்ட் மீனிங் அது. அங்க கொஞ்சம் நெகட்டிவா சொல்லப்பட்டு 6:10. இந்த இடத்துல கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லப்படுது. ஜஸ்ட் grasp the office of overseer. Take it. Physically moving your arms to plug. எடுத்து பிடித்துக் கொள்வதற்காக கையை நீட்டி எடுத்துக்கொள்ள தருமா? அதே கிரேக்க வார்த்தை தான் விருப்பம் என்று இங்கே போடப்பட்டது. விருப்பத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறோம். அவுட்வர்ட் டிசையர். இங்கே தான் அநேக ஊழியக்காரர்கள் தோல்வி அடைந்து they stop there only. They get to halt there and then itself. அதே இடத்துல அவர்கள் நிறுத்திக் கொள்கிறார்கள். அந்த விருப்பம் மாத்திரம் போதாது, 2வது விருப்பம் ஒன்று இருக்குது. என்னது? கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. கண்காணிப்பை விரும்புகிறவன் முதலாவது ஒரேகமாய் எடுத்துக்கொள்கிறான், அந்த வேலையை போய் பிசிக்கலா எடுத்துக்கொள்கிறான். 2வது நல்ல வேலையை விரும்புகிறவன். 2வது சொல்ல போற விருப்பம் வேதனை. அது மாதிரி நான் கடைசியில சொல்லி முடிக்கிறேன். இந்த முதலாவது விருப்பம் எடுத்துக்கொள்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எப்படியாவது கண்காணிப்பின் வேலையில போய் நிற்பதற்காக பிசிக்கலா பண்ற ஒட்டுமொத்த ஆக்டிவிட்டிஸ். அது பைபிள் வாங்குறது, கத்துக்கிறது, எங்கன்னா கிளாஸ் இருந்தா போடுறது, எங்கன்னா டீச்சிங் இருந்தா போடுறது, நோட்ஸ் எடுக்கிறது. these all comes under first desire. பிசிக்கலா அதை அடையிறதுக்காக எடுக்கிற முயற்சி. ஊழியக்காரனுக்கு ஏற்ற உடைகளை வாங்குறது, ஊழியக்காரனுக்கு ஏற்ற வார்த்தைகளை கற்றுக்கொள்வது. இப்படி பிசிக்கலா ஒரு ஊழியக்காரனா என்னை அலங்கரிக்கத்தக்கதாக புறம்பான விஷயத்தை விரும்பி விருப்பம் கொள்வது, அது ரொம்ப நல்லதுன்றாரு. தட்ஸ் அவுட்வர்ட். apparent outward desire. வெளிரங்கமாய் விருப்பமான காட்சிகளை விரும்புவது. ஒரு ஊழியக்காரனா விரும்புறியா? எடுத்துக்காத்துன்றாரு. That's first one.
ஆகையால் தான் எனக்கு ரொம்ப விருப்பம் உண்டு வேதத்திற்கு அடுத்த விஷயங்களை போய் வாங்குவது, நோண்டுவது, எடுத்துக்கொள்வது. That's my first desire. Oregamai. I love to take it. இந்த வேத வாக்கியத்தில் இருக்கிற ரகசியங்களை நான் அங்கே வைக்க விருப்பம் இல்லை. இந்த வேத வாக்கியம் எங்க இருக்கிறதோ அதே இடத்துல இருக்க விருப்பம் இல்லை. இதுல இருக்கிறது எனக்கு தேவை. That's not enough. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. இரண்டாவது விருப்பம் என்ன தெரியுமா? 6:9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித என்ன வார்த்தை இச்சைகளிலும் விழுகிறார்கள். அங்க சொல்லப்படுற இச்சைக்கு தெரியுமா? அந்த இச்சை என்பதான வார்த்தை தான் 3ஆம் வசனம் 1ல 2வது சொல்லப்படுற விருப்பம். எபிதுமியா. எபிதுமியா. எபிதுமியான்ற வார்த்தை ரொம்ப இங்க மாத்திரம் இல்ல, எபிதுமியான்ற வார்த்தை யாக்கோபு ரொம்ப அருமையா டீல் பண்ணுவார். Let no one say when he is tempted, I am being tempted by God, for God cannot be tempted by evil. Temptation, all the same word under there, epithumia. Let no one say when he is tempted, I am being tempted by God, for God cannot be tempted by evil, and he himself does not tempt anyone, but each one is tempted when he is carried away by his own lust. And when lust has conceived, it gives birth to sin. When sin is accomplished, it brings forth death. Therefore, do not be deceived, my beloved brethren. Every good thing given and every perfect gift is from above, coming down from the Father of lights, with whom there is no variation or shifting shadow. அந்த எபிதுமியான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இச்சை, லஸ்ட். இந்த லஸ்ட் வெளியே இருக்காது. இட் இஸ் நாட் அவுட்வர்ட், உள்ள இருக்கும். அப்ப கண்காணிப்பின் வேலையை வெளிரங்கமா விரும்புகிறது ஒண்ணு இருக்குது, உள்ள விரும்புகிற விருப்பமும் ஒண்ணு இருக்கிறது. சில பேருக்கு உள்ள இருக்காது, வெறும் வெளிரங்கமா விரும்புவார்கள். வெளிரங்கமான காரியங்கள் கிடைக்காத பட்சத்தை ஊழியத்தை விட்டு போயிடுவார்கள். That's the danger. கண்காணியாக மாற வேண்டும் என்றால் 2 விருப்பங்களும் தேவை. ஒன்னாவது பகிரங்கமான விருப்பம், இன்னொன்னு அந்தரங்கமான ஒரு விருப்பம். அந்தரங்கமான விருப்பம் உடையவன் தான் கடைசி வரைக்கும் அந்த கண்காணிப்பின் ஊழியத்தை விடாமல் செய்வான். Never ever give up, or else this office become ephemeral. தற்காலிகமாக கொஞ்ச நாள் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு உற்சாகமா போய் செஞ்சுட்டு ஓடி வந்த மாதிரி ஆயிடும் கண்ணுக்கு. யாரில் ஊழியம் பண்றவர், ரைட்? அவரு மீட்டிங்ல போய் அட்டென்ட் பண்ணிருக்கீங்களா நீங்க? யாருன்னா அவர் ஊழியத்தை பத்தி, சுவிசேஷத்தை பத்தி, ஊழியத்திற்காக ஆட்களை கூடும் பொழுது எவ்வளவு பேர் விருப்பத்தோட போவாங்க தெரியுமா? வெரி ரியல் டிசைர் அது. ஆக்சுவலி அவர் அங்க நடக்கிற ஜனங்க, அங்க இருக்கிற ஊழியத்துடைய நிலவரத்தை பத்தி சொல்லும் பொழுது, அவரு செஞ்ச ஊழியத்தை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது, வேத வாக்கியத்தை முன் வச்சு ஜனங்களை ரொம்ப ஒரு ரிவைவலுக்குள்ளாக நடத்துவாரு. நடத்தும் பொழுது அதுல இருக்கிற எல்லா வாலிபர்களும் ஊழியம் செய்வதற்காக முன்னுக்கு வருவார்கள். That's outward. Not wrong. Right. ஆனா ஊழியத்துல கால் வச்சப்புறம் run away. ஏன்? 2வது டிசைர் இல்லாங்க. எபிதுமியா. Lustful. ஆகையால் தான் இந்த இச்சை இருக்கிறவன் கண்காணியானவன், குற்றஞ்சாட்டப்படாதவனும், அடுத்த வார்த்தை என்ன? ஒரே மனைவியை உடைய புருஷனும். வாய் அவனுடைய ஒட்டுமொத்த இச்சையின் மோகம் எல்லாமே ஆபீஸ். Therefore his interest does not split hither and hither. இங்கேயும் அங்கேயும் அவனுடைய விருப்பங்கள் நாலா பக்கம் செதடிக்கப்படாது. கண்காணியா இருக்கிறவன் பணாசை வந்தவன அந்த சைடு திரும்புறது, ஸ்திரீகளை பார்த்தவன இந்த சைடு திரும்புறது. No, his nucleus is only one.
ஆஃபீஸ் ஆஃப் an overseer. கண்காணிப்பை விரும்புகிற அந்த இச்சையை மாத்திரம் அதே ஃபோக்கஸ்ல இருப்பார் அவர். தட்ஸ் பிகாஸ் லஸ்ட்ஃபுல், இச்சிக்கப்படத்தக்கது அது. ஏன்னா அவ்வளோ அழகு உள்ளது அது, அந்த கண்காணிப்பு ஊழியம். ஊழியத்துக்கு வரணும் ஒரு வாலிபன் ஓடி வந்தான். எவ்வளோ வேகமாக வந்தான், அவ்வளோ சீக்கிரம் ஓட்டான். ஊழியத்தை விட்டு ஓடல, அங்கே ஊரை விட்டு ஓட்டான். வாய் பேதுரு ஓட்டாரு, இயேசுவின் சீஷர்கள் ஓடினார்கள். They wanted to become like Jesus, but they did not lust after Jesus. இயேசுவின் புறமாக பார்க்கும் பொழுது, அற்புத அதிசயங்களை செய்யும் பொழுது, ஜனங்கள் அவரை புகழும் போது, ஆயிரக்கணக்கான திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வரும் பொழுது, இவரை போலவே நான் ரொம்ப விருப்பம் கொண்டார்கள். தவறு கிடையாது. That's first step தான் அது. வெளிரங்கமாக இயேசுநாதரை போல ஆவது நீ விருப்பம் கொள்வது தப்பு என்று வேதம் சொல்லவில்லை. விருப்பம் கொள், பட் அவரை தான் இச்சிக்கணும். யூ ஹேவ் டு லஸ்ட் ஆஃப்டர் ஹிம். அது பண்ணாதான் கடைசி வரைக்கும் நிற்க முடியும். எல்லாம் ஓடணும். எனக்கு கண்காணிப்பு வேலை சபையில தான் அது கனப்பொறிஞ்சினது, வெளித்துல கல்லடி தான் உள்ளோம். This office is so dignified. Penjam in the church, outside ruthless, detriment, ஆபத்தானது. இந்த ஊழியக்கார வெளியில போய் ஊழியம் பண்ணாக்கா உயிர் திரும்ப வீட்டுக்கு கூட வருவாங்க இல்லையான்றது சந்தேகம் ஆயிடும். சபைக்குள்ள கர்த்தருடைய பார்வைக்கு தனக்கு இந்த ஆபீஸ் டாப். ஆக தன் ஊழியக்காரங்கள்ட்ட ரெண்டு விருப்பம் இருக்குதான்னு பார்க்கணும். ஒன்னு outward. There is one more desire which no one can see easily or perceive. That's not desire but lust. The lust of overseer. அந்த இச்சையின் தொழில் மாத்திரம் விட மாட்டேன். ஆனா இந்த overseer டாஸ்க் தெரியுமா? That always purifies me. When I lust after it, it purifies me. சுத்தப்படுத்திட்டே இருக்குது. So the day will come in which I find so hard to commit any sin. That doesn't mean I'm impeccable. But வேத இந்த கண்காணிப்பை விரும்புகிறோம், அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தான்னு வைங்களேன், பாவம் செய்கிற அந்த ரேஷியோ இருக்கு தெரியுமா? இன்னைக்கு 10 இடத்துல பாவம் செஞ்சுவான், அடுத்த வாரத்துல ஒரு 8, அதுக்கப்புறம் ஒரு 6, அப்படியே அந்த பாவம் செய்யற தன்மை அப்படியே குறைஞ்சு he become a model to the church. That's how Apostle Paul become. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் மாறினாரு. Follow me, but don't lust after me. Lust the office. நான் சில ஊழியக்காரர்களை ரொம்ப விரும்புவேன். I love some ministers. Not because of their physical fitness. அவங்க ரொம்ப உடல்ல ரொம்ப ஃபிட் ஆகுறதுன்னு அவங்க லைக் பண்றது கிடையாது. ஃபிட் ஆகுறவங்களாம் வேறவங்களை பார்த்து லைக். சில ஊழியக்காரங்க அவங்க வேதத்தை அவங்களுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை அவங்க நேசிக்கிற அந்த நேசத்தை பார்க்கும்போது ரொம்ப இஷ்டம் ஆகுது. விசுவாசிங்க வராங்களோ இல்லையோ, அந்த ஊழியக்காரங்க கம்ப்ளீட்டா வேலை பண்ணிட்டு போய் அந்த இடத்துல நிற்பான். 2 பேர் வந்தாலும் சரி, 200 பேர் வந்தாலும் சரி, அந்த இடத்துல போயிட்டு அந்த ஊழியக்காரர் நில்லி சத்தியத்தை அப்படியே பேசுவார். 2000 பேர் வந்தாலும் அதே எஃபெக்ட் தான், 2 பேர் வந்தாலும் அதே எஃபெக்ட் தான். ரொம்ப நல்லா இருக்கு. தட்ஸ் அவுட்வர்ட். பட் ஆபீஸர் தான் போடி, நாட் தி ஆபீசர். கண்காணியை விரும்புகிறவனை பார்த்து நாம் விருப்பம் கொள்ளக்கூடாது. கண்காணிப்பு வேலை செய்வது வருவதற்கு அது முதல் படிதான். விருப்பம் கொள்ள வேண்டியது கண்காணி. 3:1 கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. அங்க சொல்ல போற அவ்வளவு வார்த்தையில தான் மிஸ் ஆகிக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாதது. ப்ளீஸ் லெட் மீ நோ. கண்காணிப்பை 1, விரும்புகிறவன் 2, நல்ல 3, வேலையை 4, விரும்புகிறவன் 5, இது 6,
உண்மையான 7 வார்த்தை 8, மொத்தம் 8 வார்த்தைகள் இருக்கு இல்லையா ஒரு வசனத்துல. அது ஏதாவது வார்த்தை மிஸ் ஆச்சா? போன வாரம் மிஸ் ஆனதை பத்தி சொல்லியிருக்கிறேன், இருக்கிறத மிஸ் பண்ணிருப்பேனா? லாஸ்ட் வீக் மிஸ் ஆன ஒரு வார்த்தை என்ன? த ஹோலி ஸ்பிரிட். இருக்குது தான் மிஸ் ஆகிக்குதா? Therefore I lust after this office. சில ஊழியக்காரங்களை ஆரம்பத்துல யாரெல்லாம் விரும்பணும், அதுக்கப்புறம் போன காலத்துல இவங்கள மாத்திரம் ஆயிடக்கூடாதுன்றதுக்கான ஒரு விருப்பம் வந்துச்சு எனக்கு. ஆனா இவங்கள மாத்திரம் ஆயிடக்கூடாது. வேணாக்கா பாஸ்ட்ன்ற பேர் கூட யார்கிட்ட சொல்றது வேண்டாம், ஊழியக்காரன்ற பேர் கூட யார்கிட்ட சொல்றது வேண்டாம். ஆனா இவங்கள மாத்திரம் ஆகக்கூடாது என்பதான ஒரு பெரிய பிடிவாதம் பிடித்து கொண்டேன். இந்த சபையில காசை கேட்கறது, காசுக்காக ஒரு ஏலத்தை போடுறது, ஏழை ஏற்படுத்துற நாள்ல உங்களுக்கு ஒரு பிரியாணி ஆக்கி போடுறது, அந்த பிரியாணி வாங்கிறதுக்கு உங்களுக்கு டோக்கனை வைக்கிறது, ஒரு பழத்துக்கும் ஒரு பிரைஸை வச்சு அப்படி பணத்தை ரொட்டேட் பண்ற அந்த ஒரு பிசினஸ் மாத்திரம் என் வாழ்க்கையில சோறு இல்லாம இருந்தோமே தவிர அந்த பிசினஸ் பண்ணக்கூடாது என்று நிர்ணயித்தேன். அது இந்நாள் வரைக்கும் கரைபிடித்து கொண்டு வருகிறேன். கடந்த 10 வருஷமாக 10 வருஷம் ஆயிடுச்சு சபை தொடங்கி. இந்த லார்ட். ஆனால் 2வது விருப்பம் இருக்கு தெரியுமா? அந்த எபிதுமியான்ற அந்த ஒரு லஸ்ட், தட் இஸ் ஒன்லி ஆஃபீஸ். ஊழியம், அந்த ஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த குவாலிஃபிகேஷன்ஸ், அந்த குவாலிஃபிகேஷன், அந்த தகுதியான காரியங்களுக்குள்ளாக இந்த ஊழியத்தை கொண்டு போறது. ஆக்சுவலி நம்ம ஆனதுக்கு அப்புறம் அந்த ஊழியத்துல போறது கிடையாது, அந்த ஊழியத்துக்குள்ள ஓவர்லாப் ஆயிட்டே இருக்கு. அப்படி போகும் பொழுதே அந்த ஊழியம் நம்மை அந்த ஒரு தகுதியான பாதைக்கு, அந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. ஊழியக்காரன் மாத்திரம் கெட்டான், சபையுடைய பேர் போயிடும், சபையில் இருக்கிற ஜீவன் போயிடும், சபையில் இருக்கிற கனம் போயிடும், சபையில் இருக்கிற பரிசுத்தம் போயிடும். ஊழியக்காரன் மாத்திரம் கெட்டு போனான். சோ ஊழியக்காரங்க முதல் விருப்பத்தை வச்சுக்கணும், 2வது விருப்பம் இல்லாதவர்களாய் ஊழியத்தை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஜெபிக்கணும் தெரியுமா? விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்காக இந்த விருப்பம், இந்த இச்சையான எபிதுமியான்ற விருப்பம் ஊழியக்காரர்களுக்கு வந்து போயிடக்கூடாது. போயிடுச்சுன்னா எப்போ அவர் ஓடுவாருன்னு சொல்ல முடியாது, எப்போ ஒழித்து விட்டு ஓடுவாருன்னு சொல்ல முடியாது. அந்த விருப்பம் மாத்திரம் இருந்துச்சுன்னா சாவர வரைக்கும், மூச்சு நிக்கிற வரைக்கும் இந்த இடத்துல வந்து கண்காணிப்பு ஊழியம் செய்கிறத எந்த ஊழியக்காரன் நிறுத்தவே மாட்டான். அதுக்கு உங்களுடைய ஜெபம் சப்போர்ட் தேவை. தனிப்பட்ட ஜெபத்துல ஊழியக்காரர்களுக்காக அந்த ஒரு விருப்பத்தை விட்டு போயிடக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் குறையக்கூடாது. சில ஊழியக்காரங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் போயிருந்தனால பண்ண மெசேஜே 3-4 வாரம் அப்படியே இழுத்துன்னு போயிட்டு அத்தியே ஆச்சுன்னு இருக்கிறது. இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஊழியக்காரன் அந்த 2வது அந்த எபிதுமியான்ற அந்த ஒரு லஸ்ட் போயிடுச்சுனாக்கா சர்ச்சுக்கு வராரு தெரியுமா? அப்பதான் ஏதாவது வசந்த ஞாபகப்படுத்தி ரோட்லயே வந்துனுக்குவார், இன்னைக்கு என்ன பேசலாம் உங்கள்கிட்ட, அப்படி வருவாங்க. தியானிச்சுக்கு வேற எந்த வேலைக்குன்னா நீங்க போலாம், அங்க ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, ட்ரெயினியும் இருப்பாங்க. ஆனா இங்க உங்களுக்கு செய்தி கொடுறதுக்கு எந்த ட்ரெயினர்ஸோ ட்ரெயினியும் கிடையாது, இங்க காப்பி பேஸ்ட் வேலையே கிடையாது. விருப்பம் ரொம்ப இச்சிக்கிறதுனால ஐ கெட் இன்டு ஃபைண்ட் முத்துக்களை நோண்டி எடுக்கணும் உலகத்தில். அதனால ஒரு வசனம் அது 1 வாரமோ 9 வாரமோ 10 வாரமோ பேசிட்டே இருக்கும். ஆகையால் விசுவாசிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அதை ஊழித்து விட்டு அவர் போயிடாதபடிக்கு விருப்பம் உள்ள அந்த இச்சை அப்படியே இருக்கணும் ஆண்டவர். அந்த ஒரு ஜெபம் நீங்கள் எனக்காக பண்ணலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. Rise up.
love.